பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூன் மாதத்தில் 7ஆம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தல்ஸ் சாப்டர் 20 verse 28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த வசனங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுன்ற ஒரு பட்டணத்தில் அநேக சபைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தாபித்தார். அநேக வருடங்கள் அவங்களோட கூட இருந்து அநேக சபைகளை அவர் ஸ்தாபித்தார். ஆனால் இப்போ ரோமாபுரிக்கு அவர் கடைசி பிரயாணமாக அவர் கடந்து போகிறதுக்கு முன்பாக அவர் அங்கே இருக்கிறதான அந்த எபேசுவில் ஆள் அனுப்பி சபையில் இருக்கிற மூப்பர்களை எல்லாம் வரவழைத்து அவர்களோடு ஒரு சில காரியங்களை அவர் பேசுகிறார். அநேக காரியங்களை அவர் பேசுகிறார். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆனால் இந்த வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தை மட்டும் நம்ம தியானிக்கலாம். அவர் சொல்கிறாரு, உங்களை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? சபையில் கண்காணியாக வைத்திருக்கிறார். ஆமென். சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கை. இது பாஸ்டர்ஸுக்கு அவர் சொல்லுகிறதான ஒரு எக்ஸார்டேஷன். ஏன்னா அவர் சர்ச் பிளான்டர். அப்போஸ்தலனாகிய பவுல் சந்திக்கப்பட்ட விதம், சபைகளை நொறுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கின அந்த பவுலை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார்? சபைகளை ஸ்தாபிக்க வைத்தார். சபைகளுக்கு அநேக நிருபங்களை எழுதி இன்றைக்கும் இந்த நிருபங்களை நம்ம வாசிக்கும் போது அது சபையில் ஊழியம் செய்கிற அநேகருக்கு அது அநேகமான அந்த பலனை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அப்படியாக அவர் சொல்கிறார், நீங்கள் எச்சரிக்கையா இருங்க, மந்தைகளை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு அநேக காரியங்களை சொல்கிறார். ஆனால் இதில் ஒரு பகுதியை மட்டும், இந்த வசனத்தில் ஒரே ஒரு பகுதியை மட்டும் நான் தியானிக்க விரும்புகிறேன். முதல்ல நம்ம வாசித்தபடி தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. அப்போ சபை என்பது தேவன் தன்னுடைய சுயமான இரத்தத்தினால சம்பாதித்தது. அல்லேலூயா. சர்ச் வாஸ் பாட் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ். ஆமென். எந்தெந்த சபைகள் இயேசுவை தேவன் என்று ஆராதித்து கொண்டு இருக்கிறார்களோ, அது சின்ன சபையாக இருக்கலாம், இல்லை பெரிய பிரம்மாண்டமான சர்ச்சாக இருக்கலாம், எல்லா சபையும் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபைகள். அல்லேலூயா. ஆமென். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இன்னைக்கு நம்ம ஒரு பொருளை வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்களும் நானும் சரி, நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விலை உயர்ந்த பொருளை நீங்கள் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ நாள் அதற்காக காத்திருந்து அதுக்கு சம்பாதிச்சு அதுக்குரிய பணத்தை எல்லாம் சேகரித்து நம்ம என்ன செய்கிறோம்? அந்த பொருளை வாங்குகிறோம். அப்போ அந்த பொருளை நம்ம எவ்வளோ கவனமாக வச்சுருப்போம் யோசித்து பாருங்கள். அந்த பொருளினுடைய மதிப்பு நமக்கு தெரியும். இன்னொன்று மதிப்பு மட்டும் இல்லை, அந்த பொருளை வாங்குவதற்கு நம்ம பட்ட பிரயாசம், எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒவ்வொரு டே அண்ட் நைட்டாக நம்ம உழைச்சி அந்த சம்பளத்தை, அந்த காசை நம்ம சேர்த்து வைத்து அந்த பொருளை நம்ம வாங்கினதனுடைய அந்த வலி அதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால் அந்த பொருளை நம்ம ரொம்ப ப்ரெஷியஸாக என்ன செய்வோம்? பாதுகாப்பாக நம்ம வச்சுருப்போம் இல்லையா பிரியமானவர்களே? ஆனால் இன்னொருத்தருக்கு அந்த பொருள் மேலே அவ்வளோ பெரிய ஒரு அதை அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அதை அவங்க காசு கொடுத்து வாங்கலை இல்லையா? இன்றைக்கி நம்ம ஒரு பொருள் ஃப்ரீயாக நமக்கு கிடைக்குதுன்னா நம்ம அதை எவ்வளோ உதாசீனமாக நினைக்கிறோம். யாரோ ஒருத்தங்க கஷ்டப்பட்டு ஒரு பொருளை ஒன்று கொடுக்குறாங்கன்னா அவங்க அது கஷ்டப்பட்டு அதற்குரிய கூலியை கொடுத்து அதை வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு அது இலவசமாக கிடைச்சிது, அதனால நம்ம அதனுடைய வேல்யூவை பெருசாக நம்ம நினைக்கிறதே கிடையாது. ஆனால் வசனம் சொல்லுது, தேவன் என்ன செய்தாராம்? அவருடைய காசை கொடுத்து நம்மளை வாங்கலை சபையை, தன்னுடைய சுயமான இரத்தத்தை கொண்டு சம்பாதித்த சபை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்டது சபை. ஆமென். இன்றைக்கு சபைகளை குறித்து நம்ம எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ காரியங்களை நம்ம சொல்கிறோம். ஆனால் வசனம் எவ்வளோ கிளியராக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த வலி. ஒரு சபையையும் ஸ்தாபிப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள் அவர் அறிந்திருந்தபடினால அவர் இயேசு சம்பாதித்த சபை.
நாம் வந்து கண்காணிகளாக இருக்கிறோம், அவ்வளோதான். நம்ம வந்து ஓவர்சீயர்ஸாக இருக்கிறோம், பாஸ்டர்ஸாக இருக்கிறவங்க இல்லை சண்டே கிளாஸ் ஊழியம் செய்கிறவங்களா இருந்தோம்னா நம்ம அந்த குரூப் ஆஃப் சில்ட்ரனுக்கு நம்ம ஒரு கண்காணியாக இருக்கிறோம். எந்த பொறுப்பை கர்த்தர் நமக்கு சபையில் கொடுத்துருக்குறாங்களோ அதில் நம்ம கண்காணியாக இருக்கிறோம். ஆனால் ஓனர் யாரு? அந்த சபைக்கு ஓனர் யாருன்னா அதை விலைக்கிரயமாய் வாங்கினார் அல்லவா இயேசு கிறிஸ்து. அதை எப்படி விலைக்கிரயமாக வாங்கினாரு? தன்னுடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்தார். ஹல்லேலூயா. அவர் ரத்தத்தை சிந்தி சம்பாதித்தது சபை. அவர் சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்ததான் நீங்களும் நானும். நம்ம எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். ஆமேன். நம்ம எல்லாம் பிசாசுக்கு அடிமைலாம் இருந்தோம். பிசாசு கையிலிருந்து இயேசு நம்மளை எப்படி வாங்கினாங்க தெரியுமா பிரியமானவர்களே? லிட்ரலாக டேர்ம்ஸில் சொல்லணும்னா பணத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மளை வாங்கல, அவர் ரத்தத்தை கொடுத்து நம்மளை வாங்கி இருக்கிறார். அப்போ நம்மெல்லாம் எவ்வளோ விசேஷமானவர்கள். அப்போ நம்மெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் எவ்வளோ அருமையானவர்கள். சபை எவ்வளவு அருமையானது. அல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த வசனத்தை தியானிக்க இதனுடைய ஆழத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. அது ஒருவேளை சின்ன சபையா, ஓலையில் நடக்கிற சபையா இருக்கலாம், இல்லைனா ஒரு பெரிய சபையாக இருக்கலாம். எப்படிப்பட்ட சர்ச்சாக இருந்தால் கூட ஆண்டவருடைய ரத்தத்தினால அந்த சபையை கர்த்தர் சம்பாதித்திருக்கிறார். அதனால தான் சபையில் நம்ம ஊழியம் செய்யும்போது எப்பொழுதுமே நமக்கு மைண்டில் அது இருக்கணும். அந்த போட்டிகள் பொறாமைகள் நமக்கு ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்காக கர்த்தர் என்னை ரத்தத்தினால சம்பாதிச்சிருக்கிறாங்க, நான் ஆண்டவருக்கு ஒரு சின்ன சேவை செய்கிறேன். எந்த ஏரியாவில் இப்போ நம்ம இந்த ப்ரேயர் லைனில் ஒரு வர்ஷிப்பை நடத்துகிறோம், இல்லை ஒரு ஜெபத்தை நடத்துகிறோன்னா இது கர்த்தருக்காக நான் செய்கிறேன். ஆண்டவர் என்னை ரத்தத்தினால மீட்டு கொண்டார், அந்த தேவனுக்கு ஒரு சின்ன காரியத்தை நான் செய்கிறேன், அவ்வளோதான். ஆமேன். ஆண்டவர் செஞ்சதனுடைய அந்த வேல்யூவெல்லாம் நம்ம செய்ததோட கம்பேர் பண்ணவே முடியாது. அப்போது நம்ம என்ன செய்கிறோம்? அதை உண்மையாக நம்ம செய்யணும். ஆண்டவருக்காக எதை செய்தாலும் அது உண்மையாக நல்ல ஜெபத்தோடு கூட நம்மளை மறைத்து இயேசுவை மகிமைப்படுத்தி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆமேன். இன்னைக்கு சபைக்கு போகிறோம். ஆனால் சபைகள் எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது, இன்னைக்கு பிரம்மாண்டமான கத்தீட்ரல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் இயேசுவினுடைய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபைகள். ஹல்லேலூயா. அதனால பிசாசு இதுக்குள்ள நுழைந்து பிரிவினைகளையோ பிரச்சனைகளையோ உண்டு பண்ணாதபடி நம்ம என்ன செய்யணும்? திறப்புல நின்று அப்படி ஜெபிக்கணும். ஆண்டவரே, உங்க ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபைப்பா, இது ஒரு நாளும் அழிந்து போயிடக்கூடாது. தலைமுறையா இது எப்பவும் சபையா இருக்கணும். அநேகர் வந்து ஆராதிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். சபைக்காக நம்முடைய தாளந்துகளை எடுத்து உபயோகப்படுத்த நம்ம பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியர்களை அதிகமாக மதிப்பதற்கு, கனப்படுத்துவதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். ஆமேன். சபையில் என்ன பொறுப்பாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பொறுப்பை சபையில் லோக்கல் சர்ச்சில் உங்களுக்கு ஆண்டவர் என்ன பொறுப்பு கொடுத்துருக்கிறார். ஒருவேளை அது கிளீனிங் ஜாபாக இருக்கலாம், சின்ன காரியமாக இருக்கலாம். பிரியமானவர்களே, அதை நீங்கள் உண்மையாக செய்யுங்க, ஆண்டவருக்காக உண்மையாக செய்யுங்க. அல்லேலூயா. இல்லைனா பாட்டு பாடுகிற, குவயரில் நின்று பாடுகிற அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா, அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா, அதை எப்படி சொல்லணும், எப்படி செய்யணும்னு சொல்கிறாங்களோ அதை நல்லா செய்யணும். நல்லா பாடல்களை பாடி நல்லா திறமையாக நம்முடைய திறமைகளை கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம பயன்படுத்தணும். இல்லை பிள்ளைங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறாங்களா, பிள்ளைங்ககிட்ட சொல்லணும், நீ நாளைக்கு சர்ச்சில் மியூசிக் வாசிக்கிறியா, நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியா, நல்லா ஜெபம் பண்ணியா. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு ஓகே, ஆண்டவருக்காக நான் பண்ணும்போது நான் எவ்வளோ ஆயத்தமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆயத்தம் நமக்கு காணப்படுகிறது. ஆமேன். ஏதோ வந்தோம், ஒரு சின்ன காரியத்தை செஞ்சோம், போனோம், அப்படி இல்லை. ஒரு இன்னைக்கு ஸ்கிரிப்சர் ரீடிங் நம்ம பண்ணுறோம் சர்ச்சில்னா அதை நம்ம எப்படி பார்க்கணும்? ஆண்டவரே, நான் கனமாக இதை நான் நினைக்கிறேன், ஆண்டவரே இது எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக நினைக்கிறேன்ப்பா, எந்த தகுதியும் இல்லாத என்னை அந்த புல்பிட்டில் ஏறி நின்று ஒரு ஸ்கிரிப்சர் போர்ஷனை ரீட் பண்ணுறதுக்கு எனக்கு கிருபை கொடுத்துருக்குறீங்களே, அப்போ நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர்டாக, எவ்வளோ கனமாக அதை நம்ம செய்யணும். தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்தது சபை. அல்லேலூயா. இன்னைக்கு சபையை பற்றி எவ்வளோ ஈஸியாக பேசிடுறோம், கர்த்தருடைய ஊழியர்களை குறித்து எவ்வளோ ஈஸியாக நம்ம பேசுகிறோம். ஒவ்வொரு சர்ச்சையும் ஸ்தாபிப்பதற்கு ஒவ்வொரு மெய்ப்பர்கள், ஒவ்வொரு கண்காணிகளும் எவ்வளோ பிரயாசப்படுறாங்க. அதெல்லாம் நமக்கு ரொம்ப தெரிகிறது இல்லை. அநேகர்களுடைய பாடுகள், பிரயாசங்கள் நமக்கு தெரியாது. உடனே அவங்களை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசிடுறோம். அப்படி நம்ம ஒரு நாளும் பேசக்கூடாது. அப்படி ஒரு நாளும் கர்த்தருடைய சபையை குறித்து, கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து, ஊழியர்களை குறித்து
நம்ம எந்த தவறான காரியங்களையும் செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் சம்பாதித்த எல்லா திருச்சபைகளும் தலைமுறை தலைமுறையா இதை தழைத்து ஓங்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்போஸ்தலர் 20:28 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?